ஸோ எல்லோரும் வணக்கம். என் பேர் வெங்கட். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஸ்டார் போட்டு எம்ஐ லைட் எரியுது. ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எம்ஐ லைட்டுங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 2-3 டைப் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டிடிசின்னு சொல்லுவோம், டயக்னோஸ்டிக் ட்ரபிள் கோடுன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுற டூல் வச்சு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, இனிஷியல் பீரியடில் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதில் வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது, மோஸ்ட்லி அதிலே தெரிஞ்சிடும். ஆனால் வெஹிக்கிள் ஹெல்த்தில் போனால் தான் கரண்ட்டில் இப்போ என்ன காட்டுது அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் கன்ஃபார்மாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் P0070. ஸோ இது வந்து வந்துச்சுனாலே இந்த ஆட்டோமேட்டிக் வண்டியில் இது மோஸ்ட்லி வந்துருச்சுனாலே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து இது ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் இது வருது. ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், நம்ம கிளியர் பண்ணி பார்க்குறோம், அப்பவும் கிளியர் ஆகலை. காரணம் வந்து என்னென்னா, ஸோ அங்கே வந்து ஓப்பனில் இருக்குது அந்த சர்க்கியூட்டு. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை இப்படியே விட்டுட்டு அது என்ன கன்சர்னுங்கிறத நம்ம போய் நேரில் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பம்பர் அடிபட்டிருக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கனெக்டர் இங்கே இருக்கிறது. ஸோ நம்ம எந்த மாடல் பொறுத்தினாலும் சரி, ரேடியேட்டர் கிட்ட தான் இந்த சென்சார் வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த சென்சாரு. ஸோ இது நம்ம வெளியே எடுத்து பார்ப்போம். ஸோ வெளியே எடுத்தோன்னே தெரிஞ்சுது நம்மளுக்கு. ஸோ கனெக்டர் தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்தால் அவங்களுக்கு தெரியுது கனெக்டர் எட்ஜில் கட்டாக இருக்குது. ஸோ அடிப்பட்ட வண்டியில் எட்ஜில் கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஏதோ கடிச்ச மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ டேமேஜ்னாலும் சரி, நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, வீக்காக இருக்கிற பொசிஷனில் மட்டும் இருக்கணும். இது 2 ஆப்ஷன் தான் இது பண்ணுறதுக்கு. ஸோ இது நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதில்லை. கட்டான ஒயருக்கு வந்து நம்ம சென்சார் ஓவராலிங் பண்ணி நம்ம கனெக்டர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நாங்கள் கனெக்டர் மட்டும் ஜாயின் பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி அதே பொசிஷனில் நம்ம லாக் பண்ணி வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு நம்ம மேலே செக் பண்ண வேண்டியதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ட்ரபிள் கோடு வர்றது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஸ்கேன் டூலில் நம்ம செக் பண்ணணுன்ட்டு இல்லை, அதுவே கிளியர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம், அந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சில பல லைட்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம எரிஞ்சு கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். மற்றபடி எல்லாம் ரன்னிங்லேயே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிளியர் பண்ணி கொடுத்துக்கும். ஸோ இது காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.